ஹே ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அனிமேக்ஸ் கேமிங். ஓகே காய்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜெசிகேஷனில் எபிசோட் 5 வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ எபிசோட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு அப் டு டேட்டாக கிடைக்கும். அண்ட் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் லைக் பண்ணால் தான் மற்றவங்களுக்கு ரெக்கமெண்டாக போகும். ஸோ அவங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எபிசோட் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபியூச்சரை வந்து அங்கே இருக்க பேஸ்மெண்ட்டில் இருக்க பாடி கார்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டீல் பண்ணிகிட்டு இருப்பான். ஸோ உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், போன எபிசோடில் நம்ம யூஜி வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பான் டோர்னமெண்ட்டில். நம்ம ஃபியூச்சரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சேடோ மாதிரி இருந்துட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஸோ அந்த மாதிரி தான் இங்கே நடந்துகிட்ருக்கு. போன எபிசோடில் நம்ம யூஜி டோர்னமெண்ட் முடிச்சு கெஞ்சி ரூமில் ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கப்போ நம்ம ஃபியூச்சரோ என்ன பண்ணிகிட்டு இருக்கான் அப்படிங்கிறத நம்ம இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஃபியூச்சரோ பேஸ்மெண்ட்டில் இருக்கவங்களெல்லாம் அடிச்சுட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா மேலே கொஞ்சம் கொஞ்சமாக பில்டிங்க்கு மேலே ஏறிட்டு இருக்கான். நம்ம பேண்டாவும் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஃபியூச்சருக்கு. 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க பாடி கார்ட்ஸ்லாம் அடிச்சுட்டு கெஞ்சியோட ரூமுக்கு போகணும். கெஞ்சியோட ரூம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற ரூஃப் டாப்பில் இருக்குது. ஸோ அங்கே போகிறது தான் இவங்களோட பிளான். ஸோ எல்லா பாடி கார்ட்ஸையும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அடித்து முடிச்சுட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மேலே போகிறாங்க. ஸோ பட் கெஞ்சியோட ரூம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிராராவை பார்த்துட்றாங்க. கிராராவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபியூச்சரோ அண்ட் நம்ம பேண்டா 2 பேர்த்தையுமே வந்து பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிடுறா. ஏன்னா அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேண்டாவை பற்றி தெரியும். என்ன பேண்டா நீயாக்கு என்ன பண்ணுற பேண்டா, உன் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தனே அப்படின்னு பார்த்துட்டு பக்கத்தில் பார்த்து நம்ம ஃபியூச்சரோவை பார்க்குறான். இவனை நான் அந்த வீடியோவில் பார்த்துருக்கனே அப்படின்னு சொல்லிட்டு சிசிடிவி கேமராவில் இவனை தானே நம்ம பார்த்தோம், இவன் மேலே தானே ஒரு கண்ணு வச்சுக்க சொன்னாங்க, இவன் என்ன பண்ணுற ரூப் டாப்பில் பேண்டாவோட, அப்போ பேண்டாவோட ஹெல்ப்பால் தான் இவனும் இங்கே வந்திருக்கான் போல். அப்போ இவன் அவங்க ஆளுன்னா அப்போ கூட இருக்க இந்த யூஜியும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜுஜுட்சுவோட ஆளாக தான் இருப்பாங்க போல். நான் இதை உடனே நம்ம கெஞ்சிக்கு சொல்லி ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிராரா டப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்த உடனே அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் அடிக்க ஆரம்பிக்கிறா கெஞ்சிக்கு. ஸோ இங்கே கெஞ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் அடிச்சதுக்கப்புறமேட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாத்துக்கும் தெரிய வரும். இது வந்து போன எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இது நீங்கள் நடந்துட்டு இருக்கப்போ கரெக்டாக ஃபோன் அடித்து முடிச்ச உடனே நம்ம ஃபியூச்சர் அவனோட சிகிகாமி பவர், அதாவது டிவைன் டாக் பவர் வச்சு நம்ம கிராராவை அட்டாக் பண்ணுறா. பட் கிராராவை அட்டாக் பண்ணுறப்ப ரொம்ப கிட்ட போகுது. பட் கிட்ட போனதுக்கப்புறம் நம்ம டிவைன் டாக் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பல் ஆகப்படுது, அதாவது தூக்கி எறியப்படுது. ஒன்றுமே பண்ணல. பட் வந்து பார்த்தீங்கன்னா அவன் மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி எறிஞ்சது. அவனுக்கு என்ன நடக்குதுன்னு புரியல. என்னாச்சு என்னோட டிவைன் டாக் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தூக்கி எறியப்படுதுன்னு அவன் கன்ஃபியூஸில் இருக்க நம்ம கிராரா வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான், நான் ஆல்ரெடி இவங்க எல்லாத்துக்கு மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நான் மார்க் பண்ணிட்டேன், ஈவன் பேண்டாவை தான் வந்து ஃபஸ்ட்டு நான் மார்க் பண்ணேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறா. பட் என்ன மார்க் பண்ண அப்படிங்கிறது ஒன்றும் புரியல. பட் வாங்க நம்ம போக தெரியும். ஸோ இப்படி அவன் மார்க் பண்ணிட்டு ஓடுறான். இந்த சைடு பேண்டாக்கா கிராரா நில்லு, நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கெஞ்சிக்கிட்ட போய் பேசணும், நாங்கள் உங்கள் ஹெல்ப்பை தேடி தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கிட்ட ஓடுறாங்க. பட் ஓடுறப்போ தான் தெரியுது இவன் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா யாராலையுமே நெருங்க முடியல. நம்ம பேண்டாவாலையும் சரி நம்ம ஃபியூச்சராவாலையும் சரி ரொம்பவும் நெருங்க முடியல. அதுக்கப்புறம் தான் நம்ம பேண்டாவோட உடம்புல ஒரு ஸ்டார் மாதிரி போட்டிருக்கு. அந்த ஸ்டாரில் இமாயின் என்னமோ எழுதிருக்கு. ஸோ அதை வந்து நமக்கு காமிக்கிறாங்க. பட் அது என்ன பவருங்கிறது நமக்கு ஒன்றும் புரியல. ஸோ இதெல்லாம் நடக்குது. நம்ம கிராராவாலையும் வந்து பார்த்தீங்கன்னா டோர் கிட்ட போக முடியாது. ஏன்னா அந்த சைடு நம்ம ஃபியூச்சரோ இருக்கான், இந்த சைடு நம்ம பேண்டா இருக்கான். நம்ம பேண்டாவாலையும் நம்ம கிராரா கிட்ட போக முடியாது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் நம்மளோட பவர் மாதிரி ரெண்டையும் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பல் பண்ணுது. யாருக்கிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா போக முடியாது. எப்படி ஒரு மேக்னெட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி இருக்குது. பட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் கேட்குறாங்க. இந்த மாதிரி நாங்கள் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்க தான் வரோம். நம்ம இந்த பேரியரில் வச்சு நிறையா ஏகப்பட்ட ஜுஜுட்சு டெரர் அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. ஸோ அதனால் நாங்கள் கெஞ்சியோட ஹெல்ப்பை தேடி வந்திருக்கோம், நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு கேட்க அதுக்கு கிராரா வந்து என்னெல்லாம் உங்களால் நம்ப முடியாது பேண்டா, நான் உன் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தேன், நீ இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஜுஜுட்சு கிட்டலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹெல்ப் பண்ணுறதில்ல. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கூட ஹையர் அப்ஸ் கூடயும் அவங்களுக்கும் எங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆகவே ஆகாது அப்படின்னு சொல்கிறான். அது ஏன் அப்படின்னா நம்ம பேண்டா எக்ஸ்பிளைன் பண்ணுறான். எதனால் அப்படின்னா நம்ம ஜட்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு ஐடியாலஜிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. ஸோ ஏகப்பட்ட டெக்னாலஜி வளர்ந்ததுக்கப்புறமும் ஜட்ஜஸையும் டெக்னாலஜியும் வந்து பார்த்தீங்கன்னா கம்பைன் பண்ணி ஏகப்பட்ட கஸ்டு டெக்னிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சதை அவங்க ஹையர் அப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் என்ன ஆச்சுன்னா நம்ம கெஞ்சியும் நம்ம கிராராவும் நம்ம ஜட்ஜஸ் ஹை ஸ்கூலில் விட்டு வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்துட்டு இந்த மாதிரி இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம கிராரா கேட்குறா, சரி நீங்கள் தான் இப்படி இருக்கீங்களே, நீங்கள் ஏன் போய் கோஜோ சட்டர்கிட்ட போய் ஹெல்ப் கேட்கக்கூடாது அப்படின்னு அவன் கேட்க நம்ம ஃபியூச்சரை சொல்கிறாங்க, கோஜோ சட்டரை வந்து பார்த்தீங்கன்னா சீல் பண்ணி வச்சுட்டாங்க, அவரால் எங்களுக்கு உதவ முடியாது அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டவுடனே நம்ம கிராராவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறா. இந்த ரியாக்ஷன் வச்சு நம்ம ஃபியூச்சராவும் பேண்டாவும் கண்டுபிடிச்சிடுறாங்க என்னென்னா அவன் நம்மளே நம்பலை அப்படின்னு. ஏன்னா சட்டோரு கோஜோங்கிறது மிக பவர்ஃபுல்லான ஆள்னு எல்லாத்துக்கும் தெரியும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சொல்கிறத எதுவுமே நம்பலை. இந்த ரியாக்ஷனை வச்சு 2 பேரும் அப்போவே நினச்சி இவன் நம்ப மாட்டான் அப்படின்னு சொல்லி முடிச்சதுக்கப்புறம் கரெக்டாக பேசிகிட்டு இருக்க போய் நம்ம ஃபியூச்சராக அவனோட அடுத்த சீனிகாமி பவரை யூஸ் பண்ணுறான். யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவன் வேறு ஒரு பேரை பார்க்குறான். அந்த டோர், அதாவது அந்த மானிட்டர் டோரில் அக்குரஸ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருக்கு. அக்குரஸ்னால் என்னன்னு தெரில அவனுக்கு. பட் இருந்தாலும் அவனோட அடுத்த சீனிகாமி பவரான அந்த முயல் பவர், அதாவது ஏகப்பட்ட முயல் பவர் வருது. ஸோ அந்த பவரை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறான். இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம கிராரா சொல்கிறான்,
சொல்கிறா, நீ என்ன வேணால் யூஸ் பண்ணிக்கோ, கண்டிப்பாக இது எல்லாமே மேலே தான் வந்து அட்டாக் பண்ணி உன்னைய இது வந்து பார்த்தீங்கன்னா அழுத்தத்திலேயே உன்னைய வந்து பார்த்தீங்கன்னா சாகடிச்சிரும் அப்படின்னு சொல்லி முடிக்க, அவன் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு அந்த பவரை விட்டு வெளியே ஓடிடுறான். ஓடி முடிச்சதுக்கப்புறம் நம்ம பேண்டா கிட்ட போய் கேட்குறான், பேண்டா இந்த முயல் எப்படி தப்பிச்சதுன்னு நீ பார்த்தியா அப்படின்னு பேண்டா கிட்ட கேட்க, பேண்டா வந்து ரொம்ப அழகாக தப்பிச்சுதே அப்படின்னு சொல்ல, டேய் பேண்டா நான் அதை கேட்கல, இந்த முயல் எப்படி தப்பிச்சது, எங்கெங்கே இந்த முயலால் போக முடிஞ்சதுன்னு பார்த்தியான்னு கேட்க, ஆமாம் இந்த முயலால் என்கிட்ட வர முடிஞ்சுது, அப்புறம் அந்த மானிட்டர் டோர் கிட்ட அதுக்கிட்ட போக முடியாது, அதால் கிராரா கிட்டேயும் மானிட்டர் டோர் கிட்டேயும் போக முடியாது, பட் என்கிட்ட வர முடிஞ்சதுன்னு கேட்க, அதுக்கப்புறம் நம்ம ஃபீஜரோ சொல்கிறான், சரி உன் மேலே ஏதாவது பேர் எழுதியிருக்கான்னு பாரு அப்படின்னு கேட்க, நம்ம பேண்டா அவன் மேலே பார்க்குறான், அவன் மேலே இமாயின்னு பேர் எழுதியிருக்கு. உடனே நம்ம ஃபீஜரோ அவனோட உடம்பை பார்க்குறான், அவனோட உடம்புல அக்யூரஸ்ன்னு பேர் எழுதியிருக்கு, ஸ்டார் சிம்பிளும் போட்டிருக்கு. ஸோ இதை பார்த்த உடனே நம்ம ஃபீஜரோ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதிரி கெஸ் பண்ணுறான், பேண்டா நான் இது என்ன பவர்னு கண்டுபிடிச்சிட்டேன், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஸ்டலேஷன் பவர் அப்படின்னு சொல்கிறேன். கன்ஸ்டலேஷன் பவர்னு நமக்கும் ஒன்றும் புரியல, பட் உங்களுக்கு தெரியும், போக போக உங்களுக்கு புரிய வைக்கிறேன், புரிஞ்சிடும் நம்புகிறேன். ஸோ கன்ஸ்டலேஷன் பவர்னு சொல்கிறான். அதை கேட்ட உடனே நம்ம கிராராக்கு ஒரு மாதிரி ஷாக் வச்சிருது. அவன் வந்து பார்த்தீங்கன்னா மூஞ்சை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிடுறான், இது என்ன விதமான கன்ஸ்டலேஷன் அப்படின்னா இது ஒரு சவுத்தன் கிராஸ் கன்ஸ்டலேஷன் அப்படின்னு சொல்கிறான். சவுத்தன் கிராஸுங்கிறது ஒரு ஸ்டார் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஸ்டாரோட பேர் தான். ஸோ அது சொல்லி முடிக்கிறான். அது அவனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம்னு தெரில, பட் அவன் சொன்ன உடனே கிராரா மூஞ்சை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்றான். கிராராவோட மூஞ்சி கிராராவுக்கும் அதை தெரிஞ்சிடும். ஐயோ அவன் சொன்னோன்னே என் மூஞ்சி எப்படி வச்சுட்டேனே, இப்போ அவன் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவான் என்னோட டெக்னிக் என்னென்னு கண்டுபிடிச்சிட்டானா அவனால் அந்த மானிட்டர் ரூம்குள்ளே போயிட முடியுமே அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கா, சாக்கில் இருக்கா. சரி என்ன தான் நடந்தாலும் பரவாயில்ல, இதுக்கப்புறம் இன்னும் ஏகப்பட்ட டெக்னிக் இருக்குது, அதை கண்டுபிடிக்கிறானான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம ஃபீஜரோ அவனோட மனசுக்குள்ளேயே டேங்க்கு சுமிக்கி அப்படிங்கிறான். சுமிக்கிங்கிறது நம்ம ஃபீஜரோட தங்கச்சி. அவங்க அவுட்டிங் போயிருக்கப்போ அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ தான் அந்த சவுத்தன் கிராஸை பற்றி அவனுக்கு தெரிய வருது. ஸோ அதை தான் இப்போ வந்து ரிமைண்ட் பண்ணி அதை சவுத்தன் கிராஸ்னு அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பேண்டா கிட்ட போய் சொல்கிறான், பேண்டா உனக்கு சவுத்தன் கிராஸில் எத்தனை ஸ்டார்ஸ் இருக்குன்னு தெரியுமா கேட்க, சவுத்தன் கிராஸ்னால் மொத்தம் 4 ஸ்டார் தானே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க கிட்ட ஒரு ஐடியா வருது, என்ன அப்படின்னா நம்ம கிராரா வந்து பார்த்திங்கன்னா அவங்க 4 பேர்கிட்டையும் ஒவ்வொரு ஸ்டாரை வந்து பார்த்திங்கன்னா வச்சிடறோம். ஸோ இந்த ஸ்டாருக்கு வந்து பார்த்திங்கன்னா சில கண்டிஷன்ஸ் இருக்குது. அதாவது நம்ம கிராராவும் மானிட்டர் ரூமும் ஒரு ஸ்டார் மாதிரியும், பேண்டாவும் நம்ம ஃபியூச்சராவும் ஒரு ஸ்டார் மாதிரியும் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கிறாங்க. ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா 2 பேர்த்தையும் ரிப்பல் பண்ணிக்கோ அப்படின்னு கெஸ் பண்ணுறாங்க. பட் அப்படி ரிப்பல் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா கிராராவால் எப்படி மானிட்டர் ரூம்குள்ளே போக முடியும், பட் அதோட வாய்ப்பு அது இல்லை அப்படின்னு சொல்ல நம்ம பேண்டா சொல்லுது, ஒருவேளை ஏஆல் பி கிட்ட போக முடியும், ஆனால் பியால் ஏ கிட்ட போக முடியாது, அப்படியா இருக்குமோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ அப்படி சொல்லி முடிச்சதுக்கப்புறம் ஃபியூச்சர் சொல்கிறான், அது கரெக்ட்னா அப்போ நீ ஏ நான் பின்னு வச்சுக்கிட்டா கூட உன்னாலையும் என்னாலையும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட நெருங்க முடியுது, ஸோ அதுவும் தப்பு தான் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மறுபடியும் கெஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஃபியூச்சரை வந்து பார்த்தீங்கன்னா கெஸ் பண்ணுறான். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டார் கிட்ட வந்து, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபியூச்சரோவாலையும் பேண்டாவாலையும் 2 பேர்கிட்டையும் போக முடியும், அதை 2 பேரும் டச் பண்ணிக்கலாம். பட் நம்ம பேண்டாவாலையும் ஃபியூச்சரோவும் நம்ம கிராராவை போய் டச் பண்ண முடியாது. ஓகேவா, டச் பண்ணலான்னு போனாங்க அப்படின்னா அவங்க ரிப்பல் ஆகுவாங்க, அதாவது அவங்க தள்ளப்படுவாங்க. நம்ம கிராராவை டச் பண்ண முடியாது, அவங்களுக்கு நடுவில் ஒரு பேரியர் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அண்ட் அதே மாதிரி நம்ம கிராராவாலையும் சரி நம்ம மானிட்டர் ரூம்குள்ளே போக முடியாது, ஏன்னா நடுவில் ஒரு பேரியர் மாதிரி இருக்கும். ஸோ இப்போதைக்கு நம்ம பேண்டா அண்ட் நம்ம ஃபியூச்சரோ அவங்க 2 பேரால் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா டச் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த கண்டிஷனை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபியூச்சரோவும் பேண்டாவும் வந்து பார்த்தீங்கன்னா கெஸ் பண்ணி யோசிக்கிறாங்க, ஏன் நம்ம 2 பேராலையும் மட்டும் பார்த்தீங்கன்னா நம்மளால் டச் பண்ணிக்க முடியுது, பட் நம்மளால் கிராராவையும் நம்மளை மானிட்டர் ரூமையும் டச் பண்ண முடியல. ஓகே, இப்போ என்ன அப்படின்னா இது வேறு ஒரு ரூல் ஃபாலோ பண்ணுது. அதாவது நம்ம அதாவது என் மேலே இருக்க ஸ்டாரும் உன் மேலே இருக்க ஸ்டார், அதாவது ABCDEFன்னு வச்சுக்கோங்க. ஏ வந்து பி ஸ்டாரை டச் பண்ணால் தான் பி வந்து சி ஸ்டாரை வந்து பார்த்தீங்கன்னா டச் பண்ண முடியும். அதுதான் இப்போ கண்டிஷன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிராரா ஒவ்வொரு ஸ்டாருக்கும் ஒவ்வொரு பேர் வச்சுருக்கா. அதாவது இமாய், அக்குவஸ், ஜியான் அண்ட் கேரக்டர்ஸ்னு ஒரு பேர் வச்சுருக்கா. நம்ம அதை 1 2 3 4ன்னு வச்சுப்போம். அமாயை 1னும் அக்குவஸ் 2வும் ஜினானை 3யும் கேரஸை 4ன்னு வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம். இப்போ 1 வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்க ஸ்டார் 2வது ஸ்டாரை தொட்டுருச்சு அப்படின்னா மட்டும்தான் அவங்க 2 பேர்த்தாலையும் 3வது ஸ்டாரை நெருங்க முடியும். 2வது ஸ்டாரை தொடாமல் அவங்களால, அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டாராலேயோ அல்லது 2வது ஸ்டாராலேயோ 3rd ஸ்டாரை நெருங்க முடியாது. ஃபஸ்ட் அண்ட் 2 ஸ்டார் ரெண்டுமே கம்பைன் ஆனால் மட்டும்தான் 3 ஸ்டாரை தொட முடியும். அதே மாதிரி 3வது ஸ்டாரும் கம்பைன் ஆனால் மட்டும்தான் 4வது ஸ்டாரை தொட முடியும். ஓகேவா, அதாவது இது ஒரு லெவல் ஸ்டேஜ் மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஸோ லெவல் 1 கிளியர் பண்ணால் தான் லெவல் 2க்கு போக முடியும், லெவல் 2 கிளியர் பண்ணால் தான் லெவல் 3க்கு போக முடியும். ஸோ அந்த மாதிரி. ஸோ அதனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேண்டா மேலே இமாய்ங்கிற ஒரு ஸ்டார் இருக்குது, நம்ம ஃபியூச்சரோ மேலே அக்குரஸுங்கிற ஒரு ஸ்டார் இருக்குது. ஸோ 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள தொட்டுக்கலாம், ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேண்டா ஆல்ரெடி ஃபியூச்சரோவை தொட்டுட்டோம். ஸோ 2 பேரையும் தொட்டுக்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு கண்டிஷன் என்ன அப்ளை ஆகுது அப்படின்னா, இமாய் அப்படிங்கிற ஸ்டாரு வேறு ஏதாவது ஆப்ஜெக்ட் மேலேயோ வேறு ஏதாவது பொருள் மேலேயோ அதே ஸ்டார் நேம் இருந்தது அப்படின்னா அவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா அட்ராக்ட் ஆகிக்காங்க. அட்ராக்ட்னா 2 பேருமே எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் ஒவ்வொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா இணைஞ்சுக்குவாங்கன்னு வச்சுக்கோங்களேன்.
ஆல்ரெடி சொன்ன மாதிரி 1 2 3 4னே வச்சுப்போம். ஸோ 1ன்னு யார் மேலே எழுதியிருந்தது அப்படின்னா, அதே 1ங்கிற வேறு ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் மேலே எழுதியிருந்ததுன்னா, அந்த ஆப்ஜெக்ட் எங்கே இருந்தாலும் இவங்களை நோக்கி வந்து பார்த்திங்கன்னா வேகமாக வரும். அது வந்து பார்த்திங்கன்னா கஸ்டி எனர்ஜி இருக்கிற ஆப்ஜெக்ட் மட்டும் தான் ஹியூமன்ஸை வந்து பார்த்திங்கன்னா நோக்கி வரும். ஹியூமன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள நோக்கி வந்து பார்த்திங்கன்னா போக மாட்டாங்க. ஓகேவா? அந்த மாதிரி ஒரு கண்டிஷன். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் அவங்க ஃபைட் பண்ணுறப்ப நம்ம டிவைன் டாக் மேலே அவள் கஸ்டி எனர்ஜி யூஸ் பண்ணுவாள். நம்ம லைக் நம்ம ஃபியூச்சர் மேலே என்ன ஸ்டார் நேம் இருக்கோ அதே ஸ்டார் நேம் நம்ம டிவைன் டாக் மேலேயும் இருக்கும். அதனால் அந்த டாக் வந்து பார்த்திங்கன்னா உடனே நம்ம இவளை விட்டு வந்து பார்த்திங்கன்னா ரிப்பல் ஆகும். அது ரிப்பல் ஆகிற ஃபோர்ஸோடு நம்ம ஃபியூச்சரோ மேலே வந்து பார்த்திங்கன்னா அட்ராக்டும் ஆகும். ஏன்னா ஃபியூச்சரோ மேலேயும் நம்ம டிவைன் டாக் மேலேயும் ஒரே நேம் இருக்கிறனால ரெண்டும் அட்ராக்ட் ஆகும். பட் நம்ம கிராரா மேலே வேறு ஒரு ஸ்டார் நேம் இருக்கிறனால ரெண்டும் ரிப்பல் ஆகிக்கும். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரிய வந்திருக்கும். அந்த சீனில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டாக் எப்படி ரிப்பல் ஆகிருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காமிப்பாங்க. ஸோ இப்போதைக்கு ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிருவாங்க. பட் இப்போ என்ன ஒரு விஷயம்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா சொன்னதுக்கப்புறம் தெரியுது நம்ம கிராராவால் ஏன் மானிட்டர் ரூம்குள்ளே போக முடியல, கிராராவால் மானிட்டர் ரூம்குள்ளே போக முடியல, இந்த ஸ்டார் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு கெஸ் பண்ணிட்டு இருக்கப்போ தான் அவங்களுக்கு தெரிய வருது என்ன அப்படின்னா அவங்களுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஸ்டார் இருக்குது. அதாவது அவங்களுக்கு நடுவில், அதாவது இவங்க 2 பேராலேயும் கிராரா கிட்ட நெருங்க முடியல அப்படின்னா இன்னொரு ஸ்டார் நடுவில் இருக்குன்னு தான் அர்த்தம். அந்த ஸ்டாரை தொட்டால் மட்டும் தான் அவங்களால கிராரா கிட்ட நெருங்க முடியும். ஏன்னா ப்ரீவியஸாக சொன்ன ரூல் படி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேண்ட் ஆஃப் ஃபியூச்சரை தொட்டுட்டோம். ஸோ பேண்ட் ஆஃப் ஃபியூச்சரை தொட்டுட்டோம் அப்படின்னா அவன் 2வது ஸ்டார் தொட்டதாக தான் அர்த்தம். 2 பேரும் இணைஞ்சதான் தான் அர்த்தம். அப்போ 3வது ஸ்டாரான கிராராவை தொட்டுடலாம். பட் கிராரா கிட்ட அவங்களால போக முடியல. அப்போனா நடுவில் இன்னொரு ஸ்டார் இருக்குது அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அந்த ஸ்டாரை நம்ம அப்ரோச் பண்ணால் மட்டும் தான் நம்மளால் கிராரா கிட்ட போக முடியும். கிராரா கிட்ட நம்மளால் போனால் மட்டும் தான் நம்மளால் டோர் கிட்ட போக முடியும் அப்படிங்கிறத நம்ம ஃபியூச்சரை ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிடறோம். பட் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அசம்ப்ஷன் தான். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேம்பிளிங் மாதிரி தான், ஒரு ரிஸ்க் எடுக்கிற மாதிரி தான் அவன் வந்து பார்த்தீங்கன்னா யோசித்து வச்சுருக்கான். கண்டுபிடிச்சிட்டு இருக்க நம்ம கிராரா வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ இவனுங்களை ரொம்ப நேரம் டைம் விட்டால் கண்டுபிடிச்சிருவாங்க சொல்லிட்டு டக்குன்னு ஒரு கார் மேலே வந்து பார்த்தீங்கன்னா இமாயின்னு பேர் எழுதிடுறான். ஸோ இமாயின்னு பேர் எழுதுனா என்ன ஆகும்னு தெரியும் உங்களுக்கு, பேண்டா மொழி இமாயின்னு பேர் எழுதிருக்கு. ஸோ அதனால் அந்த கார் வேகமாக நம்ம பேண்டாவை நோக்கி வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண போகும். நம்ம பேண்டா உடனே அந்த காரை பிடிச்சி வேகமாக தூக்கி தள்ளுவோம் பாருங்கள். தள்ளினதுக்கப்புறம் தான் நம்ம ஃபியூச்சரை சொல்லுவோம், பேண்டா சன்பை நீங்கள் அந்த காரை அப்படிலாம் தள்ளக்கூடாது, நீங்கள் தள்ளினீங்கன்னா அது எந்த அளவுக்கு நீங்கள் ஃபோர்ஸை தள்ளுறீங்களோ அதே ஃபோர்ஸை உங்களை வந்து அட்டாக் பண்ணும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறான். அந்த கார் உடனே வேகமாக வந்து நம்ம பேண்டாவை அட்டாக் பண்ணுது. ஏன்னா ரெண்டுமே அட்ராக்ட் பண்ணிக்கிறோம் 2 ஸ்டார்ஸும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பேண்டாவை அட்டாக் பண்ண உடனே நம்ம பேண்டாவும் தெரிச்சிட்டு மேலே பறக்கிறான், நம்ம காரும் மேலே பறக்குது. அதுக்கப்புறம் தான் நம்ம ஃபியூச்சரை வந்து பார்த்தீங்கன்னா கெஸ் பண்ணதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவளால் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்ட் எனர்ஜி மேலே மட்டும்தான் அந்த ஸ்டார்ஸ் பவரை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண முடியும். அப்புறம் அந்த கஸ்ட் எனர்ஜி யூஸர் மேலே வந்து பார்த்தீங்கன்னா அவனோட யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால தான் அவளால் அந்த கார் மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பவரை யூஸ் பண்ண முடிஞ்சிருக்கு, கஸ்ட் டெக்னிக் யூஸ் பண்ண முடிஞ்சிருக்கு. அப்புறம் அந்த காரை காமிப்பாங்க, அந்த கார்லேயும் கஸ்ட் எனர்ஜி இருக்கும். ஸோ அப்படி இருக்குன்னா அப்போ இந்த பில்டிங்கில் ஏதோ ஒரு இடத்துல தான் ஒரு கஸ்ட் எனர்ஜி இருக்குது. ஸோ அந்த இடம் எங்கே அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த 4வது ஸ்டாரை கண்டுபிடிச்சலாம்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கப்போ நம்ம பேண்டா வேகமாக ஒரு இடத்துக்கு போயிட்டு கீழே உழுவுறதுக்கு பதிலாக மேலே தூக்கி எறியப்படுவான், அதாவது ரிப்பல் ஆவான். என்னடா ரிப்பல் ஆகிறான் அப்படின்னு பார்க்குறப்ப தான் தெரியும் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெரஸில் இன்னொரு ஸ்டார் நேம் எழுதியிருக்கும். அதாவது அந்த ஸ்டார் கிட்ட கரெக்டாக அந்த பேண்டா போகிறப்ப அந்த பேரை வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பல் பண்ணிடுவான். ஓகேவா? அந்த இடத்துல மிமோசான்னு வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருக்கோம் அந்த ஸ்டார் நேம். ஸோ அதை பார்த்த உடனே நம்ம 2வது ஸ்டாரான நம்ம ஃபியூச்சரை வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3வது ஸ்டாரான மிமோசாவை தொட்டுட்டான் அப்படின்னா கிராரா கிட்ட போயிட முடியும். கிராராவும் அதை பார்த்துருவா. பார்த்த உடனே அவள் காயினில் வந்து பார்த்தீங்கன்னா குளோரக்ஸ்ன்னு போட்டு காயினை வச்சு வேகமாக போயிட்டுருப்பான். ஏன்னா காயின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களே அட்ராக்ட் பண்ணும். கரெக்டாக அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 5வது ஸ்டார், நம்ம கிராரா 4வது ஸ்டார். ஸோ அந்த காயினை வந்து பார்த்தீங்கன்னா அட்ராக்ட் பண்ணுறதுனால வேகமாக போட்டு காயினை வச்சு வேகமாக போவோம். இந்த சரி நம்ம ஃபியூச்சரை வேகமாக ஓடி போய் அந்த மிமோசாங்கிற ஸ்டாரை தொடரான்னு பார்ப்போம். பட் நம்ம ஃபியூச்சரை போகிறதுக்குள்ளே நம்ம கிராரா அந்த இடத்துக்கு வந்தனால நம்ம ஃபியூச்சரை வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பல் பண்ணி பின்னாடி தள்ளப்பட்டுருவோம். ஸோ தள்ளப்பட்டதுக்கப்புறம் பரவாயில்லையே நீ என்னோடய டெக்னிக்கை எவ்வளோ சீக்கிரமாக கண்டுபிடிச்சிட்ட, பட் நீ என்ன தான் கண்டுபிடிச்சாலும் 3வது ஸ்டாருக்கு உனக்கும் நடுவில் நான் இருக்கேன், அதனால் உன்னால் போக முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்க போய் டக்குன்னு அவன் ஒரே ஒரு முயலை மட்டும் பேண்டா சென்பா இந்தாங்க இது பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஒரு முயலை தூக்கி போடுவான் பாருங்கள். நம்ம பேண்டா உடனே அந்த முயலை பிடிச்சிட்டு டக்குன்னு கீழே போட்டுருவோம். வேகமாக ஃபோர்ஸாக போடுறப்ப அந்த முயல் வந்து பார்த்தீங்கன்னா போய் நம்ம மிமோசா அப்படிங்கிற அந்த ஸ்டார் நேமில் வந்து பார்த்தீங்கன்னா தொட்டுருவோம். ஸோ கஸ்ட் எனர்ஜி தொட்டாலும் சரி நம்ம ஃபியூச்சரை தொட்டாலும் சரி ரெண்டுமே ஒன்று தான். ஸோ 3வது ஸ்டாரை தொட்டுருவாங்க. ஸோ தொட்டனால வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் இப்போ கிராராவை வந்து பார்த்தீங்கன்னா தொட முடியும். அதை கிராராவை தொட்டுட்டா நம்ம மானிட்டர் ரூமுக்கு போயிடலாம். ஓ நீ கண்டுபிடிச்சிட்ட, பட் இப்போ நீ எப்படி சமாளிக்கணும்னு பார்க்குறேன், உன் மேலே இருக்க அக்யூரஸை இப்போ நான் என்னோட மேலே எழுதிக்கிறேன், உன்னால் என்ன பண்ண முடியுது அப்படின்னு பார்க்குறப்ப அவன் உடனே அக்யூரஸுங்கிறத அவன் மேலே எழுதிடுறான். அவன் மேலே எழுதினதுக்கப்புறம் நம்ம ஃபியூச்சராகவும் இவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா அட்ராக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. பட் காரும் வந்து பார்த்தீங்கன்னா அட்ராக்ட் ஆக ஆரம்பிக்குது. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா டப்புன்னு நம்ம டிவைன் டாக் வந்து பார்த்தீங்கன்னா அவனை அட்டாக் பண்ண வருது. ஸோ இந்த சீன் உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும், நான் கொஞ்சம் தெளிவாக சொல்கிறேன்.
ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மிமோஸா ஃபியூச்சரை ஃபியூச்சரை வந்து 3வது ஸ்டாரான மிமோஸாவை தொட்டுருவோம். தொட்டுட்டா அப்படின்னா நம்ம கிராராவை அவனால் வந்து பார்த்தீங்கன்னா நெருங்க முடியும். அதனால் கிராரா என்ன பண்ணுறா அப்படின்னா, அவன் மேலே இருக்க அந்த ஸ்டார் நேமை வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி அமைச்சிக்கிறா. அதாவது அக்குரஸ் அப்படின்னு ஸ்டார் நேமை மாற்றிக்கிறா. அப்போ அக்குரஸ் அப்படிங்கிறத மாற்றிட்டா நம்ம ஃபியூச்சரோ மேலேயும் அக்குரஸ்ன்னு தான் இருக்குது. ஃபியூச்சரோ ஃபஸ்ட்டு நம்ம டிவைன் டாக் வச்சு அட்டாக் பண்ணப்போ அந்த டிவைன் டாக் மேலேயும் அக்குரஸ்ன்னு தான் இருக்குது. இப்போ 3 பேத்து மேலேயும் அக்யூரேஷன் இருக்கனால என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபியூச்சரோவும் நம்ம டிவைன் டாக்கும் அவளை நோக்கி வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக ஈர்க்கப்படும். ஓகேவா? ஏன்னா 3 பேத்தோடதும் ஒரே ஸ்டார் நேம். பட் இதில் என்ன ஒரு டிப்ஸ்னா, நம்ம கிராரா என்ன நினச்சிருப்பான்னா, அந்த டிவைன் டாக் ஃபஸ்ட்டே அவன் மேலே போய் விழுந்தனால நம்ம ஃபியூச்சரை வந்து அந்த டிவைன் டாக்கை ரிலீஸ் பண்ணியிருப்பான். ரிலீஸ் மீன்ஸ் அந்த கஸ்டடி டெக்னிக்கை ரிலீஸ் பண்ணியிருப்பான். ரிலீஸ் பண்ணிட்டானா அந்த டிவைன் டாக் காணாமல் போயிடும். கரெக்டாக? ஸோ ரிலீஸ் பண்ணியிருப்பான்னு நினச்சி அந்த பவர் யூஸ் பண்ணால் அந்த பவர் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது அக்குரேஷன் அவன் மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா எழுதிப்பா. ஸோ அதனால் யூஸ் பண்ணுறப்ப என்ன ஆகும், நம்ம ஃபியூச்சரை தான் இவளை நோக்கி வருவா. நம்ம ஃபியூச்சரை அட்டாக் பண்ணிடலாம் அப்படின்னு இவன் நினச்சா டக்குன்னு டிவைன் டாக் எங்கேயோ இருந்து இவளை நோக்கி வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக வர ஆரம்பிச்சிடும். அப்போ தான் இவளுக்கு தெரிய வரும் நம்ம ஃபியூச்சரும் இன்னும் டிவைன் டாகை ரிலீஸ் பண்ணல அப்படின்னு. ஸோ இதில் என்ன ஒரு ட்விஸ்ட்னா, எந்த ஸ்டார் மேலே, அதாவது இவன் 3 பேர் என்கிட்ட கேட்கலாம். அப்போ நம்ம ஃபியூச்சர் மேலே கூட தானே ஸ்டார் நேம் இருக்குது, அவன் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக வரல, டிவைன் டாக் வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக வருதுன்னு கேட்குறப்ப நீங்கள் என்ன ட்விஸ்ட்னா, ஸோ எந்த ஒரு ஆப்ஜெக்ட் மேலே கஸ்ட்டு பவர் அதிகமாக இருக்கோ அந்த ஆப்ஜெக்ட் தான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களை அட்ராக்ட் பண்ண வரும். அதாவது எந்த ஸ்டார் நேம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அக்யூரஸுங்கிற ஸ்டார் நேம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபியூச்சர் மேலேயும் இருக்குது, டிவைன் டாக் மாதிரி இருக்குது. பட் நம்ம ஃபியூச்சர் என்ன பண்ணியிருப்பான்னா, அந்த டிவைன் டாக் மேலே கஸ்ட்டு எனர்ஜியை கொஞ்சம் அதிகப்படுத்தியிருப்பான். ஸோ அதனால் அந்த ஃபஸ்ட்டில் இருக்க அந்த கஸ்ட் எனர்ஜி அதிகமாக இருக்கிற இந்த சீகிகாமி வந்து பார்த்தீங்கன்னா டாக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிராராவை வேகமாக அட்டாக் பண்ண வந்திருக்கும். நம்ம ஃபியூச்சரை வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா கஸ்ட் எனர்ஜி கம்மி பண்ணியிருக்கனால நம்ம ஃபியூச்சரை அதே இடத்துல நிற்பான், அட்ராக்ட் ஆக மாட்டான். ஓகேவா? இதுதான் அந்த கான்செப்ட். ஸோ அதனால தான் நம்ம ஃபியூச்சரை வந்து வராமல் நம்ம சீகிகாமியான இந்த டாக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிராராவை அட்டாக் பண்ண வந்துடும். சரி, இப்படி அட்டாக் பண்ண வந்தனால நம்ம கிராரா வேறு வழி இல்லாமல் அவளோட கஸ்டி டெக்னிக்கை ரிலீஸ் பண்ணிடுவா. ரிலீஸ் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு நம்ம ஃபியூச்சரை ஓடி போய் நம்ம கிராராவை வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணி கீழே வந்து பார்த்தீங்கன்னா விழுக வச்சிருவான். ஸோ விழுக வச்சதுக்கப்புறம் நம்ம கிராரா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவான். நம்ம கிராரா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபியூச்சர் கிட்ட கேட்பா, நீ எப்படி கண்டுபிடிச்ச இந்த மாதிரி கஸ்டடி டெக்னிக் எந்த ஆப்ஜெக்ட் மேலே அதிகமாக இருக்கோ அதுதான் ஃபஸ்ட்டு புல் பண்ணப்படும், அதாவது இழுக்கப்படும் அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிச்சா அப்படின்னு சொல்கிறப்ப தான் சொல்கிறான், இது ஒரு கேம்பிளிங் தான், நான் கொஞ்சம் கெஸ் பண்ணி தான் இதை வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிப்பான். அதாவது கெஸ்ட்டில் தான் இதெல்லாம் பண்ணியிருப்பான். பண்ணி முடிச்சோடனே டக்குன்னு கீழே விழுந்து மன்னிப்பு கேட்க, எங்களை தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க, எங்களுக்கு உங்களோட உதவி தேவை, அதனால தான் உங்களை தேடி வந்திருக்கோம், எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் ப்ளீஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபியூச்சரை வந்து பார்த்தீங்கன்னா கீழே மண்டி போட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிராரா கிட்ட கேட்பான். இப்படி கேட்டுட்டு இருக்கவே டக்குன்னு என்னமோ ஒன்று பறந்து வந்து விடுவோம். என்னடா வந்து பார்த்தா நம்ம இட்டாட ஒரு யூஜி வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுந்திருப்பான். இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் எபிசோடு இந்த எபிசோடு கம்பைன் ஆகுது. லாஸ்ட் எபிசோடில் நம்ம யூஜியை நம்ம கெஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிகிட்டு இருப்பான். ஸோ அட்டாக் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக இந்த ஃபைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஜி வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுந்து இருக்கான். வந்த உடனே நம்ம கெஞ்சி மறுபடியும் அடிக்க ஆரம்பிக்கிறான். உனக்கு என்ன தாண்டா வேண்டும், ஏன் டாச் கூட பண்ண மாட்டேங்கிற, நீ என்ன உனக்கு என்ன வேணும் ஒழுங்காக சொல்லிட்டு போ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்போம். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஜி சொல்லுவான், எனக்கு உன்னோட ஹெல்ப் வேணும், நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சிபுயா இன்சிடெண்ட்டில் இருக்கிற மாதிரி நான் பண்ண போகிறதில்ல, நான் வந்து இப்போ கெஞ்சிக்கு முன்னாடி நான் ஒரு ரிச்சுவல் மாதிரி பண்ண போகிறேன், அதாவது அவனை நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னையே அக்னாலேஜ் பண்ண வைக்க போகிறேன், அதாவது நான் சொல்கிறத அவனை செய்ய வைக்க போகிறேன், அதனால் நான் இப்போ அவனை அட்டாக் பண்ண போகிறதில்ல, அவனோட அட்டாக்கை நான் டிஃபெண்டும் பண்ண போகிறதில்ல, அவனால் எவ்வளோ முடியுமோ என்னை அட்டாக் பண்ணிட்டோம், ஒரு கட்டத்தில் அவன் நான் சொல்கிறத கேட்குற மாதிரி நான் செய்ய வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்கிறான். மேலேருந்து நம்ம கிராராவும் கெஞ்சி அவங்க நம்மளை ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்காங்க, அவங்க சொல்கிறத கொஞ்சம் கேளு அப்படின்னு சொல்கிறான். நம்ம கெஞ்சி உடனே நானும் அதை தானே சொல்கிறேன், அவன் சொல்கிறத நான் கேட்குறேன், பட் இவன் என்னோட அடியிலேருந்து எப்போ கீழே விழுந்து எழுந்திருக்க முடியாமல் இருக்கிறானோ அது வரையும் தான் என்னால் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஓங்கி பஞ்ச் பண்ணுறான். மறுபடியும் நம்ம யூஜிக்கு பறந்து போய் கீழே விழுந்ததுக்கப்புறம் மறுபடியும் எந்திரிச்சு நிற்கிறான். நம்ம யூஜி டிஃபெண்ட்லாம் எதுவுமே பண்ணல, அதே மாதிரி இருக்கான். எனக்கு உன்னோட ஹெல்ப் வேணும் அப்படின்னு கேட்குறான். உடனே நம்ம கெஞ்சி ஒரு இன்னொரு சாசர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் கேட்குறாங்க அப்படின்னா உன்னோட உயிரை பணைய வை அப்படின்னு சொல்கிறது தான் அர்த்தம். என்னோட உயிரை பணைய வைக்கிறதுக்கு நீ வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிற, நீ எதுக்காக என்னோட உயிரை பணைய வைக்க சொல்கிற அப்படின்னு சொல்கிறப்ப ஃபஸ்ட்டு என்னை பற்றி உனக்கு யார் சொல்கிறா அப்படின்னு கேட்குறப்ப தான் சொல்கிறான், என்னோட அப்பர் கிளாஸ் சீனியர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப பவர்ஃபுல்லானவங்க அப்படின்னு சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காகலாம் என்னோட உயிரை பணைய வைக்க முடியாது, முதல்ல உன்னோட குறிக்கோள் என்ன, நீ எதுக்காக என்னை தேடி வந்த அப்படின்னு கேட்குறான். அதுக்கப்புறம் தான் சொல்கிறான், நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான சாசர் கிடையாது, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காக் அப்படிங்கிறதுனா ஒரு கியர் மாதிரின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. கியர்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், அது அப்புறமா காமிப்பாங்க, நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கியர் மாதிரி, ஸோ என்னோட
குறிக்கோள், என்னோட ரோல் என்னன்னா, நான் எல்லா கஸ்ட் எனர்ஜியும் நான் எக்ஸர்சைஸ் பண்ணணும். அதாவது எல்லா கஸ்ட் எனர்ஜியும் நான் அழிக்கணும். அதுதான் என்னோட ஒரே ஒரு குறிக்கோள். ஸோ அதுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருக்கான். நீ என்ன வேணா பண்ணிக்கோ. அத பத்திலாம் எனக்கு ஒரு கவலையும் கிடையாதுன்ட்டு நம்ம கெஞ்சி அவனோட பவர வச்சு மறுபடியும் அடிக்கிறான். அதுக்கப்புறம் அடிச்சு முடிச்சதுக்கப்புறம் என்ன எந்திரிக்க முடியலையா? இதனால தான் சொல்லுவார் சட்டோரு கோச், என்னோட கஸ்ட் எனர்ஜி எப்பயுமே ரஃப்பா இருக்கும் அப்படின்ட்டு. அப்படின்னு சொல்லிட்டு, "ஏய் பேண்டா, அவன அள்ளிட்டு போங்கடா. அவன வந்து பார்த்தீங்கன்னா, செத்துற போறான். அவன போய் அள்ளிட்டு போங்க." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பவே டக்குன்னு நம்ம யூஜி பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கெஞ்சிக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நிற்கிறான். அவனை பார்த்தோன்னே உடனே ஷாக்கு. "ஏய், எப்படி இவன் டிஃபெண்டே பண்ணாம என்னோட 3 ஸ்ட்ரெயிட் ஹிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கான்." அப்படின்னு இவன் இவன் இங்கே யோசிச்சுட்டு இருக்க. நம்ம யூஜி வந்து பார்த்தீங்கன்னா உடனே சொல்கிறான், "நான் தான் சொன்னேனே, நான் ஒரு காகாச்சு. எனக்கு தேவை எல்லாரோட கஸ்ட் எனர்ஜி. நான் வந்து இதுதான் காகுங்கிறது ஒரு கியர் மாதிரி. அது ரொட்டேட் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். என்ன நடந்தாலும் சரி ரொட்டேட் ஆகிட்டே தான் இருக்கும். அதனால் என்னோட குறிக்கோள் எல்லா கஸ்ட் எனர்ஜியும் அழியிற வரைக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா அழிச்சிக்கிட்டே தான் இருப்பேன். அதுக்கு உன்னோட ஹெல்ப் எனக்கு தேவை. அதனால தான் நான் இப்போ உன்னை தேடி வந்திருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூஜி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கெஞ்சிக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கேட்பான். ஸோ இதுதான் இவனோட குறிக்கோளா, இதுதான் இவனோட ரோலா? இதை கேட்டவுடனே எனக்கு ரொம்பவும் ஒர்க்டப்பாக இருக்குது. பட் இருந்தாலும் நான் எதுக்கு இவனுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கெஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா அவன் திங்க் பண்ணிட்டு மறுபடியும் அவனை அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவான். பட் அட்டாக் பண்ண முன்னாடி நம்ம கிராரா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாள், "கெஞ்சி அவன் தான் அவ்வளோ சொல்கிறானே, அவனுக்கு போய் ஹெல்ப் பண்ணு." அப்படின்னு கேட்குறப்ப தான் நம்ம கெஞ்சியும் கரெக்ட் தான், இவனோட ரிசால்வ் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ரொம்ப அதிகமாக இருக்குது. சரி நீங்கள் 2 பேரும் கீழே வாங்க, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீல் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பவே நம்ம கிராரா வந்து சொல்கிறான், நம்ம கெஞ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜுஜுட்சு ஹையோட சீனியர்ஸை தான் பிடிக்காது. அதாவது அங்கே இருக்க ப்ரொஃபஸர்ஸ், அங்கே இருக்க ஹையர் அப்ஸை தான் பிடிக்காது. பட் அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுறது கெஞ்சிக்கு ரொம்பவும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கிராராவும் வந்து பார்த்தீங்கன்னா திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் என்ன நடக்குதுன்னா, டக்குன்னு ஒரு சினிகாமி வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல எழுந்து வருது. எனக்கு கல்லிங் கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அது வந்து சொல்லுது, அதாவது ஒரு பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா 9th ரூலை ஆட் பண்ணியிருக்காங்க. இனிமேல் எந்த பிளேயராலையும் மற்ற பிளேயர் எங்கே இருக்காங்க, அவங்களோட பேர் என்ன, அவங்களோட பாயிண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அது மட்டும் எந்திரிச்சு சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. அப்புறமேட்டு தான் நமக்கு இன்னொரு பிளேயரை காமிக்கிறாங்க. அந்த பிளேயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாத்தையும் அடித்து போட்டு உட்காந்துக்கிட்டு பேசிகிட்டு இருக்கோம். 400 வருஷத்துக்கு முன்னாடி எல்லோரும் ரொம்ப திறமசாலியாக இருந்தாங்க. இப்போ என்னடா எவ்வளோ வீக்காக இருக்கீங்க எல்லாம். சரி அதெல்லாம் இருக்கட்டும், இப்போ சுகுணா எங்கே போனால் நான் கண்டுபிடிச்சாகணுமே. அப்போ நம்ம திங்க் பண்ணிட்டு இருக்கப்ப அவனுக்கு பக்கத்தில் இருக்க அந்த சிகிகாமி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுது, அதுதான் ஒரு கேமிங் மாஸ்டர் மாதிரி. அது போன எபிசோட்லேயே சொல்லியிருப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுது, "உங்ககிட்ட இப்போ 200 பாயிண்ட்ஸ் இருக்குது. நீ நினச்சா உன்னால் ஒரு புது ரூலை வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ண முடியும்." அப்படின்னு அவங்ககிட்ட சொல்லுது. "ஓ, அப்படி வேறு இருக்கா? அப்போ என்னால் புது ரூலை ஆட் பண்ண முடியும். அப்போ மற்ற பிளேயர்ஸ் எங்கே இருக்காங்கன்னு என்னால் தெரிஞ்சுக்கிட்டால் நான் அவங்கள ஈஸியாக அட்டாக் பண்ண போகலாமே." அப்படின்னு சொல்லிட்டு அவன் திங்க் பண்ணிகிட்டு இருக்கான். பட் அவங்களோட பாயிண்ட்ஸ் என்னென்னு தெரிஞ்சால் அதுவும் ரொம்ப நல்லாயிருக்குமே. சரி, இப்போ நான் ஒரு புது ரூல் ஆட் பண்ணுறேன். இனிமேல் எல்லா பிளேயர்ஸாலையும் மற்ற பிளேயர்ஸ் எங்கே இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்க முடியும். அதே மாதிரி அவங்கக்கிட்ட எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் அவங்களால பார்த்துக்க முடியும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவன் சொல்கிறான். சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அவனோட பேரை வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கிறாங்க. இவனோட பேர் ஹஜிமே கசிமோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. இவனும் ஒரு வெசல் மாதிரி தான். நம்ம சுகுணா வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம ஒரு யூஜிக்குள்ளே இருக்கோ, இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெசல் மாதிரி தான், ஒரு சாசரரோட வெசல். 400 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு சாசரர்னு நினைக்கிறேன் இவன். ஸோ மேபி அடுத்த எபிசோடில் தெரிய வரும். ஏன்னா இப்போ இந்த கல்லிங் கேமில் இருக்கிறது எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சாசரர்ஸ், அப்புறம் நம்ம இட்டாஜர் யூஜி மாதிரி இருக்க வெசல்ஸும், அப்புறம் நம்ம மஹிட்டோவால் மாறப்பட்ட டிரான்ஸ்ஃபிகரான நம்ம சாசரர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்காங்க. ஸோ அவங்கள தான் இந்த குல்லிங் கேம்குள்ளே பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ வீடியோ எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சதா மறக்காம லைக் ஆர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் லைக் பண்ணால் தான் எனக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். என்னால் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த கண்டினியூஸாக வீடியோ போட முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கும் வந்து மற்ற அனிம்ஸ் ஃபேனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ ரெக்கமெண்டாக போகும். ஸோ ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காமல் லைக்கும் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது அனிம் பற்றின வீடியோ வேணும்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அதை பற்றின வீடியோவும் போடுறேன். அண்ட் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் தான் மிஸ்டர் நோபடி அண்ட் ஐ எம் சைனிங் ஆஃப். டாடா பாய்.